யாரு ஆலோசனையை கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கன்னா, ஆலோசனை யார் கேட்க மாட்டாங்க? தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அவ்வளவுதான். தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. ஆக்சுவலி இதை வந்து நான் அடுத்த வசனத்தோட மேட்ச் பண்றேன். 13:10 வாசிங்க. ஆலோசனை கேட்கிறவங்க கிட்ட ஞானம் இருக்குது, தாழ்மை உள்ளவங்க கிட்ட ஞானம் இருக்குது. அப்போ ஆலோசனையை யாரு கேட்பாங்க அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்கள் தான் ஆலோசனையை கேட்பாங்க. அப்ப தாழ்மை இல்லாதவர்கள் அப்படின்னா, நான் யார் தெரியுமா, எனக்கு போய் நீ சொல்றியா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் அப்படின்ட்டு, நீங்க 2K கிடையாது இல்ல? ஓகே, இந்த 2K தானா? ஓகே, அப்ப 2K விட்டுறலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து நீங்க என்ன சொல்றது நான் கேட்கறதுக்கு அப்படின்ட்டு அந்த சொல் பேசி கேட்காதபடிக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஜென்ரேஷனுடைய அந்த வளர்ப்பு அந்த மாதிரி வளர்ப்பு அப்படிங்கும் பொழுது இவங்க கேட்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரிதான் இருக்குது. சினிமாக்காரன் பேசுறதா இருக்கட்டும், இல்ல வந்து வேற யாரோ எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் பேசுறதுமே வந்து அந்த மாதிரிதான் பேசி பேசி வைக்கிறதுனால அந்த காலத்துல எல்லாம் வந்து வீட்டுக்காரன் அடிச்சாலும் வந்து நீ தாங்கிக்கணுமா, நீ வந்து அவரு மனசு கோணாம நடந்துக்கணும் இப்படிலாம் சொல்லி அனுப்புனது உண்டு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏதாவது பிரச்சனை உடனே போன் பண்ண வந்து பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அது காலம் அப்படியே மாறிடுச்சு. மாறினதுனால இவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆலோசனை கேட்கறதுக்குள்ள பெருசா பிடிக்க மாட்டேங்குது. அப்போ இங்க வந்து சொல்றாரு, தாழ்மை உள்ளவர்கள் தான் இந்த ஆலோசனையை கேட்பாங்க. இன்னொரு விதத்துல சொன்னாக்கி ஞானம் உள்ளவர்கள் தான் ஆலோசனையை கேட்பாங்க. அப்ப தாழ்மை உள்ளவர்கிட்ட ஞானம் இருக்குது, ஞானம் உள்ளவர்கள் ஆலோசனையை கேட்பாங்க. ஆலோசனையை கேட்டு நடந்தாக்கி நம்மளுடைய அந்திய காலம் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த காலமும் ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாக்கி அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு செய்யலாம், இல்ல நம்ம பாஸ்டர்கிட்ட கேட்டு செய்யலாம், டீச்சர்கிட்ட கேட்டு செய்யலாம். யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு சுப்பீரியர் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி அதை செஞ்சவங்க. நாங்க வந்து வாஷிங் மிஷின் வாங்குறதுக்காக நாங்க வந்து எங்க பாஸ்டர் தான் கேட்டோம். அவங்க கிட்ட வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. அப்போ வந்து நான் அவங்க கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் எது வாங்கலாம், எது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க வந்து டெக்னீஷியன், அவங்க தெரிஞ்ச ஒருத்தங்க வாஷிங் மிஷின் கடை வச்சுக்கிறவர் இருக்கிறாரு, தெரிஞ்சவங்க அவர்கிட்ட கேட்டுட்டு இது நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அப்படியா சரி அப்படின்ட்டு கேட்டு வச்சுக்கிட்டு. அப்போ ஒரு பொருள் வாங்கும் போது ஆல்ரெடி வாங்கினவங்க கிட்ட நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி ஒரு பாதையில நடக்கும் பொழுது ஆல்ரெடி நடந்தவங்க இருக்கிறாங்க, ஆல்ரெடி கல்யாணம் பண்ணவங்க இருக்கிறாங்க, ஆல்ரெடி ஒரு வேலையை பாக்குறவங்க ஆல்ரெடி போனவங்க இருக்கிறாங்க இல்லையா? சோ அந்த வழியில் நான் போகும்போது அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு நான் செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்புறாரு. ஆலோசனை யாரு கேட்க மாட்டாங்கன்னா, தாழ்மை இல்லாதவர்கள் கேட்க மாட்டாங்க. அப்போ நான் வந்து பாத்துக்கணும், ஒருவேளை நானும் ஆலோசனையை கேட்காம இருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட தாழ்மை இல்லை அப்படின்னு அர்த்தம். தாழ்மை அப்படின்றது ஆவியின் கனிகள்ல ஒண்ணு. அப்போ ஆவியின் கனி இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆவியின் கனி இல்லை அப்படின்னாக்க ஆண்டவர் என்ன ஏத்துக்க மாட்டாரு. ஆண்டவர் எப்படி பாக்குறாரு, ஆண்டோடைய பிள்ளைங்களை ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னா, கனிகளினாலே ஆண்டவர் நம்மள அறிகிறார். கனிதான். ஓகே, இப்ப கனி இருந்துச்சு அப்படின்னாக்கி ஓகே சுஷ்மா வந்து நம்மால் தான்ப்பா, அவட 9 கனிகளும் இருக்குது, பாக்கியவதியமா நம்மால் தான் 9 கனிகளும் இருக்குது அப்படின்ட்டு. சிலவங்கலாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ஓகே நம்மாட்கள் தான்ப்பா அப்படின்ட்டு ட்ரெஸ், சிலவங்க மாலை போட்டிருப்பாங்க, சிலவங்க பொட்டு வச்சிருப்பாங்க, இதெல்லாம் பார்த்து நம்மாட்கள் அப்படின்ட்டு பண்ற மாதிரி. நாங்க இங்க சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதுதான் இங்கதான் ஊரப்பாக்கம் போயிருக்கும்பொழுது ஒரு கார்ல பின்னாடி வசனம் ஓட்டு இருந்துச்சு. கூட வந்து சிஸ்டர், அவங்க சுமதி சிஸ்டர் தானே, நம்மாட்கள் வீடு இருக்குதுப்பா அப்படின்ட்டு போறாங்க. அப்போ சில அடையாளங்கள் இருக்கிற மாதிரி ஆண்டருடைய அடையாளம் என்ன அப்படின்னாக்கி ஆவியின் கனி. அப்ப இந்த ஆவியின் கனி தாழ்மை. இந்த தாழ்மை இருந்துச்சுனாக்கி ஆட்டோமேட்டிக்கா நானும் ஆலோசனையை கேட்கிறவனா மாறிடுவேன். இப்ப ஆலோசனை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏதாவது சொன்னா இரிட்டேட் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஏதாவது இருக்குமானால் அப்ப நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க, தாழ்மை இல்லை. அப்ப தாழ்மை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் தாழ்மையோட அதை ஏற்றுக்கொள்ளது செய்வாரு.